சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. சிந்து வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் மகாவும் சரி அவங்களுடைய பொண்ணு எல்லாருமே ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல சிந்து வந்து மேற்கொண்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு சிவா கிட்டயுமே உதவி கேட்கறாங்க. சிவா இருந்துட்டு சிந்து நீ கவலைப்படாத, உனக்கு நான் உதவி செய்யறது சரியான்றாங்க. நீ படிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண, நான் எல்லா ஏற்பாடுமே உனக்காக பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்க்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி சிவா சொல்லுவாங்க. அப்ப சிந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் என்னால் இது முடியுமா அப்படின்றாங்க. முடியுமான்னு நினைக்கிறத விட நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைச்ச எல்லா விஷயங்களுமே முடியுன்றாங்க. இங்கே பாதி பேர் அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் யாராலுமே நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ண முடியறதில்ல. அதனால நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீ செய்யுன்றாங்க. சரி டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து மேற்கொண்டு படிக்கிறதுக்காக எல்லா ட்ரையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகா இருந்துட்டு ஏய் சிந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் மேற்கொண்டு படிக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உன்னால் முடியுமா என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு மகா மறுபடியும் சிந்துவை ரொம்ப கேலி பண்ணிட்டு இருக்கிறதுனால சிவா இருந்துட்டு அம்மா உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை, எதுக்காக நீங்கள் சிந்துவை ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க, சிந்து கண்டிப்பாக படிக்க தான் போகிறா, அவன் நல்ல மார்க் எடுக்க தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்காக சிவா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சிந்து நல்லபடியாக படித்து நல்ல ஒரு மார்க் எடுப்பாங்களான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.